ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய படம். ஹீரோக்கு ஈக்குவலான போர்ஷன் ஹீரோயினோடது. அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இதுக்கப்புறமா வந்து நிறைய சான்சஸ் வரும். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் முதல் பாட்டை விட ரொம்பவே நல்லா இருந்தது. கிடையவே கிடையாது. அது வந்து தமிழ் டப் பண்ணிருக்காங்கன்றது தெரியவே இல்லை. யாரெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஐ மீன் வாய்ஸ் கொடுத்தாங்க. மணிகண்டன் கொடுத்திருக்காங்க. தெரியவே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே தமிழ் படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது. சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. ஆமா, செகண்ட் ஹாஃப்ல வந்து எல்லாரோட கேரக்டரும் மாறும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்து செகண்ட் ஹாஃப் ஹோல் மூவி மாஸ் விஎஃப்எக்ஸ் அதுக்கப்புறமா மியூசிக் பிஜிஎம் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குறப்ப எந்த மூட்ல இருந்தீங்க? செகண்ட் ஹாஃப் பாக்குறப்ப எது ஃபர்ஸ்ட் பார்ட் கேக்குறீங்களா இல்ல இந்த படத்தோட இல்ல ரெண்டுமே எனக்கு வந்து ஒவ்வொரு சீனும் வந்து என்ன எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க என்ன அந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி நிறைய காமெடி. ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் கொஞ்சம் காமெடிலாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த படம் எடுக்கும் போது சில பேர்லாம் இறந்துட்டாங்க. அவங்க எல்லாம் இதுல நடிச்சிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இதே மாதிரி தான் இருக்கும். நல்லா தான் பண்ணுவாங்க. தேங்க்யூ. நல்லா இருந்தது படம். சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா எல்லாரும் வந்து தியேட்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்குங்க. மியூசிக்லாம் சூப்பரா நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்துட்டேன். அந்த வைப் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அந்த வைப் வேற இந்த வைப் வேற. அந்த சீசன் வேற இந்த சீசன். ஆமா, ஆனா இருக்கு ரொம்ப எதிர்பார்த்துலாம் வந்தாக்கா எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம ஒரு என்டர்டைன்மெண்டா போய் பாக்குறதுக்கு தான் போனேன். பட் நிஜமாவே ஒரு போரிங்காவோ எந்த ஒரு சீனும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி சுளிக்காத மாதிரி எந்த சீனும் இல்ல. பட் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆமா, கண்டிப்பா நான் திருப்பி வந்தா வந்துடுவேன். அது எல்லாமே நான் இதுல ரிவீல் பண்ண முடியாது. ஐ எம் சாரி. இல்ல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ட்விஸ்ட் நிறைய இருந்தது. ட்விஸ்ட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் படம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது சூப்பரா இருக்கு. ஓவரால் நல்லா இருக்கு. கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா பெஸ்டா தான் இருக்கும். ஏன்னா வரது எல்லாமே பெஸ்டா தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்டும் நல்லா இருக்கு, செகண்டும் நல்லா இருக்கு. கண்டிப்பா அடுத்ததும் கண்டிப்பா பெஸ்டா இருக்கும் தான் நான் நம்புறேன். பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. விஷுவல் ட்ரீட் அண்ட் மியூசிக்கல் ட்ரீட்டா இருக்கு. அண்ட் இவ்வளவு செம்ம ஆக்ட் பண்ணுவாங்க. ருக்மணி அண்ட் ரிஷப் ஷெட்டி எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கர செம்மையா இருக்கு. ஆக்சுவலி ஈக்குவல் ஸ்கிரீன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். பிக் ஸ்கிரீன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பார்ட் 100 டைம்ஸ் நல்லா இருக்கு. இது ப்ரீக்வல் மாதிரி. ஸோ நல்லா கிராண்டாவே பண்ணிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பா மீட் பண்றாங்க. இல்ல கண்டிப்பா பண்ண முடியல. மல்டி லேயரா இருக்கு. நிறைய காம்ப்ளெக்ஸா தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு திருப்பி என்ன வரும்ன்ற மாதிரி நிறைய கிளைமேக்ஸ் மூமெண்ட் இருக்க மாதிரி இருக்கு. பிரேக் த்ரூ மூமெண்ட் நிறைய இருக்கு. கேரக்டர் எல்லாமே பயங்கரமா யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. செம்மையா இருக்கு ஆக்சுவலி. அண்ட் கம்பேர்ட் டு தமிழ் மூவி இட் இஸ் லைக் 100 டைம்ஸ். ஹீரோயின் செம்ம ட்விஸ்ட். ஆக்சுவலி அவ்வளவு எதிர்பார்க்கல அவங்க கிட்ட இருந்து. செம்மையா பண்ணிருக்காங்க ஆக்சுவலி ஹீரோயின். அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமா இருக்கு. கோவம் இல்ல கண்டிப்பா. ஆக்சுவலா எதிர்பார்க்கல இவங்க இவ்வளவு ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ரிஷப் ஷெட்டியோட கிளைமேக்ஸ்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் செம்மையா இருக்கு ஆக்சுவலி. இல்ல அந்த டிஃபரன்ஸே தெரியல ஆக்சுவலி. பயங்கரமா இருக்கு. தேங்க்ஸ். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. அருமையான படம். நல்ல படம். அந்த ஃபர்ஸ்ட் விட இது நல்லா இருக்கு. அதனோட கண்டினியூஷன் அருமையா எடுத்திருக்காங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அருமையா எடுத்திருக்காங்க. அதனோட டைரக்ஷனும் அந்த விட ஃபர்ஸ்ட் விட இதுல டைரக்ஷன் அதிகமா இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் பொருட்செலவுலாம் அருமையா பண்ணிருக்காரு. விஎஃப்எக்ஸ் கேமரா எல்லாமே ஏ கிளாஸ் இருக்கு. இதுல வந்து ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். அதனோட ஜேர்னில இருந்து அடுத்த லெவல் ஜேர்னி இது. அது நல்லா இருக்கு. அவர் அந்த இடத்துல அவங்க அப்பா கடவுள் போன மாதிரி இவர் இந்த இடத்துல இவர் கடவுளா போய் ரீச் ஆகுறாரு. அது வந்து சாப்டர் 2 வந்து ஓபன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அருமையா இருக்கு சார். மியூசிக் ஏ கிளாஸ் சார். அதை விட இந்த படத்தோட ரீ ரெக்கார்டிங் அருமையா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ.
நல்லா இருக்குண்ணே. ரொம்ப நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்குண்ணே. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் நல்லாவே இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல, ஓகே நல்லா தான் இருக்கு. ஆமா, அது ட்விஸ்ட் தான். தேங்க்ஸ். படம் போர்லாம் இருக்குண்ணா, எல்லா சீனும் சூப்பரா இருக்கும். படம் முடிஞ்சிச்சேன்றத தோணுதே தவிர படம் சூப்பரா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். லென்த் எல்லாம் அப்படிலாம் இல்லைண்ணா, படம் ஒன்னொன்னு எல்லாமே சீன் நல்லா இருக்கு. அதனால வந்து நமக்கு லென்த் எல்லாம் எதுவும் தோணல. படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சே தான் தோணுது. ரொம்ப நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கேமரா ஒர்க் சூப்பரா இருக்கு. ரொம்ப ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம வந்து யாரும் அதிகமா கன்னட படம் பார்த்தது கிடையாது. ஆனா அது தெரியாம பார்த்தோம், அது நல்லா இருந்துச்சு. இப்போ அதோட தாக்கம் தான் செகண்ட் பார்ட் இதோட தாக்கம். படம் ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்த பார்ட் ஒண்ணு இருக்கு, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பரா இருந்தது. ரீசெண்டா வந்த படங்கள்ல ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒரு கம்ப்ளீட் ஃபீல் இருக்கு. நிறைய படங்கள்ல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும். இது ரொம்ப கம்ப்ளீட் ஃபீலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருப்பி இன்னொரு தடவை கூட பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட் பார்த்துட்டு வர்றதுக்கு காரணமே ஃபர்ஸ்ட் பார்ட் தான். அதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது எது எப்பவுமே செகண்ட் பார்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பெஸ்டா தான் இருக்கணும். அது இவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. படத்தோட ஒத்து போகுது. நிறைய இப்போ வர படங்கள்லாம் எப்படின்னா அந்த எப்படி சொல்றது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு லேக் ஆயிடும், ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. இந்த படத்துல கம்ப்ளீட் பேக்கேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு படம். பாப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்களா? செம்மையா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. பயந்தீங்களா? மறந்தீங்களா? இல்ல மாசம் இருந்துச்சு படம். சூப்பரா இருந்ததுங்க. பாகுபலி 2 மாதிரியும் நல்ல எஃபெக்ட் ஓவரா இருக்குது. அதாவது கதை புராண கதைன்றது ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆனா இங்க வித்தியாசமா எடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு த்ரில்லிங்காகவும் இருந்தது, ஒரு புராண கதையாகவும் இருந்தது. செம்ம சூப்பரா இருந்தது. இல்ல போர் அடிக்கிற மாதிரி இல்ல. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சூப்பரா தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு, வேற லெவல். சூப்பரா இருக்கு. செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. விஷுவலா பார்க்கும்போது விஷுவலாம் சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்க ஒர்த்தான ஒரு படம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்குறது அதான் தூண்டுச்சு. செகண்ட் பார்ட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்குதா? கண்டிப்பா ஒர்த்து. ஃபர்ஸ்ட் மியூசிக் பயங்கரம், எல்லாமே அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல விஎஃப்எக்ஸ் எல்லாமே தாறுமாறா இருந்துச்சு. அந்த சிவனை காட்டுற சீன் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. கண்டிப்பா கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகங்கிறது ஆமா நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஏதாவது லேக்னா எதுவுமே ஃபீல் ஆகல. மேபி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் அப்படின்னா படம் நல்லா இருந்தது. அதாவது கிளைமேக்ஸ் நோக்கி எப்பவும் படம் போவோம், எப்படி முடிக்க போறாங்க மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. ருக்மணியோட ஆக்டிங் எப்படி இருந்தது? அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ எப்படி நடிச்சிருக்காரு? அவரை ஹீரோவா சொல்றதுல டேரக்டரா சொல்றதுல ரெண்டுமே பட்டை கிளப்பி இருக்காரு. ஆக்சுவலா நம்ம தமிழ் சினிமா எப்ப இந்த மாதிரி மூவிஸ் எடுக்க போறோம்னு தெரியல. மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ் படமா தெரியும், தெலுங்கு படமா தெரியும். இது வந்து ஆக்சுவலா டப்பிங் படம் தான், ஆனாலும் ஒரு நல்ல ஃபீல் இருந்தது.